டோரா ஜிப் வேறு எங்கேயும் ஊன்ட்டுக்குது. எங்கே ஊன்னுச்சுன்னு காலையிலேயே சம்பவம் சிறப்பாக பண்ணிட்டேன். பிச்சு கடாச்சிட்டேன். எனக்கு மட்டும் எங்கேருந்துடா வரீங்க? போகலாங்களா? இல்லை, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன். காலையிலேயே மைக்கு சத்தாச்சிச்சு. அச்சோ, அவரா பயங்கரமான ஆள் அவரு. காலையில எனக்கு மட்டும் சத்திய சோதனை வச்சு சிறப்பாக செய்யுது. நேற்றும் இப்படிதான் குடு 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 குடுன்னு ஓடினேன். என்னடான்னு பார்த்தா, கஸ்டமருப்பா உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கலப்பா, ஆனால் ஃபோனே வரல, ஃபோன் பண்ணால் உனக்கு எடுக்கலப்பான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. கேமரா இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க, இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். லைட்டாக இறங்கி இருக்குது. அது மொபைல் ஸ்டாண்டு தான் ஃபால்ட்டு. நேற்று குடு குடு குடுன்னு ஓடினேன் காட்பாடியே. இன்னும் அதே மாதிரி ஓடினுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, லோக்கல் ட்ரிப்பு தான். லோக்கல் ட்ரிப்பு ஓட்டிட்டா. நேற்று காலையிலே கேன்சல் ஆகிடுச்சுங்களா. நேற்று ஃபுல்லாக ட்ரிப்பு எடுக்கலை. 2 ட்ரிப்பு வந்துச்சு, 2 ட்ரிப்புமே எடுக்கலை. நைட்டு ஒரு 12 மணி ஒரு ட்ரிப்பு வந்துச்சு, மதியம் ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. 2 ட்ரிப்புமே ஒன்று கூட எடுக்கலை. ஏன்னா காலையில் டியூட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த மைண்டில் அட்ட கடுப்புல வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்டே போயிடணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு. டீ சாப்பிட்லாமா? காலைல சாப்பிட்டாச்சு, அதனால டீ போய் அங்கே கஸ்டமர் வீட்டாண்ட சாப்பிடலாம். 8 மணிக்கெலாம் கஸ்டமர் வீட்டாண்ட இருக்குமா. மணி போய் 7 மணி 10 நிமிஷம் இருக்கும். ஆல்ரெடி ஹெல்மெட்டில் இந்த இது வேற பிடிச்சிட்டேன். ஏன்னா மைக்கில் இருந்தது ஒன்று உள்ளே போய் விழுந்துச்சுங்க, வந்து பிடிச்சி மேஞ்சிட வேண்டியதான். அது நேற்று ஃபுல்லாக ஃப்ரெண்டு கூட சுற்றி நின்ட்டேன். அச்சோ, அவரா பயங்கரமான ஆள். எனக்கு கொடுத்து வச்ச ஃப்ரெண்டு யார் யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாக வேற லெவல் ஃப்ரெண்டுங்க. எப்படி சொல்றேன்னா, நல்ல ஃப்ரெண்டுங்க. ஆனால் என்னன்னா, எப்போ கோவப்படுவாரு, எப்போ பேச மாட்டாரு, அது மட்டும் அவர்கிட்ட புரிஞ்சிக்க முடியாது. நல்ல டைப் தான். ஆனால் காசுன்னு வந்துட்டா செலவு பண்ணுறதில்ல அவரை மிஞ்சிக்க ஆளே இல்லைங்க. கூட்டின்னு போய் நேற்று வீட்டில் டிஃபனு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மதியம் லஞ்ச் கிடையாது. அப்புறமா திரும்பி சாயங்காலம் வந்து திரும்பி டீ வேலையில் போய் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் சிக்கனு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்டுக்கால் சூப்பு. திரும்பி ஸ்வீட்டு கேட்டேன், உடனே ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு, லட்டு. ஓகேங்களா, என்னென்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன், அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. நான் அவருக்கு செஞ்சதை விட அவர் எனக்கு அதிகமாக செஞ்சிருக்காரு. நான் அவருக்கு செலவு பண்ணதை விட அவர் எனக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிடுறாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிடணும். அவரை பார்த்து நான் கேட்கலான்னு ஒரு டைம் வாய் எடுக்கிறேன், மறந்துடுறேன். ஐயா, நான் உங்களுக்கு என்னதான் பண்ணேன், எனக்கு மட்டும் இவ்வளோ பண்றீங்களே அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறேன், ஆனா மறந்துடுறேன். உண்மையா ரொம்ப நல்ல மனுஷங்க. என்ன பண்றது. ஆனா கொஞ்சம் கோவக்காரரும், அடிக்கடி சுருன்னு கோவம் வந்துச்சுன்னா கோச்சிங் போயிடுவாரு. அந்த மாதிரி டைப். அவரை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. நீ எங்கடா போறேன்னா, ராணிப்பேட்டை போறேங்க. ராணிப்பேட்டை லோக்கல் தான். காட்பாடில் வந்து எடுத்து ராணிப்பேட்டை போயிட்டு நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். நேற்று முடிய வேண்டிய வேலை இன்னைக்கு தான் முடியணும்னு இருக்கு. என்ன பண்றது. எவ்வளோ கஷ்டங்க இந்த மனுஷன் லைஃப்ல. பாவங்க, உண்மையா இந்த மனசு ரொம்ப பெரிய மனசு. எதையும் தாங்கும் இதயமாடா. ஆட்டு எவ்வளவு வேலை பார்க்குது தெரியுமா. ஆட்டு மனசு ரெண்டும் ஒண்ணு தானே. நான் தான் தனித்தனியா சொல்றேனோ. உண்மையா மெமரின்றது மைண்டு, அதாவது மூளை. ஓகேங்களா, மெமரின்றது மூளை, ஆட்டுன்றது மனசு. ஓகேங்களா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஃபேர் பார்ட்ஸ் அடி வாங்கினா தாங்கிக்கோம்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள எவ்வளவு அடி வேணா அடிங்கடா, நான் தாங்க எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே ஃபீல் பண்றது. அதனாலதாங்க
யாருகிட்ட ஷேர் பண்ணாலும் சிரிச்சிடுறாங்க. வேற யார்கிட்ட ஷேர் பண்றது? இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்குது என் வாழ்க்கையிலும். எதையும் தாங்கும் இதையும் இல்ல. எல்லாருக்கும் வழி ஒண்ணுதானே. அது வேற வேற டிபார்ட்மெண்டான்னு தெரியல. எனக்கு மட்டும் சுத்தி சுத்தி கடவுள் ரொம்ப அடிக்கிறாருப்பா. நான் கடவுளை நேர்ல பார்த்தனா ஏன்டா கடவுளை என்ன படைச்சேன்னு கேட்பேன். படிச்சுட்டு இவ்வளவு வழி வேதனையும் தாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பா பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஓகேங்களா? பணத்துக்கோசம் தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல பணம் பெருசா பார்க்கல. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா 2 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. அந்த 2 ரூபா வச்சு உலகம் ஃபுல்லா சுத்தி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆனா இன்னைக்கு ஹாய் குட்டி போய் அழகா பாக்குறான் பாருங்க. ஆனா இன்னைக்கு 2 ரூபாய் இல்ல, 1 லட்ச ரூபாய்க்கு தவிர பத்தாது போல இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி விலைவாசி, ஓகேங்களா, எல்லாமே ஏறி விட்டது. அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. அப்படி போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண விஷயங்க. நல்லா தூங்கினேன்னு நைட்டு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, எடுக்கல. யாரு? எங்க சொந்தக்காரங்க தான், வேற யாரும் இல்லை. ஃபோன் பண்ணாங்க, எடுக்கல. மறுபடியும் காலையில வாட்ஸ்அப்ல 2 போட்டோ டொயின் டொயின் வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, உனக்கு பிடிச்சிருக்க மட்டும் சொல்லு, நீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ரைட்டா, என்னவோ சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். முதல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க, அப்புறம் தான் விஷயத்த சொல்லுவாங்க. சரி ரைட்டு, பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டேன் சொந்தக்காரர்கிட்ட. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சிக்கிட்ட அமிச்சு, என் தங்கச்சிக்கு ஆல்ரெடி முன்னாடி தெரியும் பொழுது. ரைட்டா, எனக்கு மட்டும் இந்த இப்படிதான் நடக்குமா அப்படின்னு நினைச்சுன்னு பரவாயில்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னாங்க. அப்புறமா அதில் ஒரு பயோடாட்டால எப்படின்னா, அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க. ஓகேங்களா? சொத்து நிறைய இருக்குதா இல்லைன்னு தெரியல, ஆனா வசதியா இருக்காங்க. அதுல போட்டிருக்கிறது பிரகாரம் பார்த்தா கொஞ்சம் வெயிட் கை தான். ஓகேங்களா? நம்மளுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். எல்லாம் ஒரே கேஸ்ட் தான். ஓகேங்களா? கேஸ்ட் எல்லாம் பார்க்கல நான், ஆனா கேஸ்ட் போட்டிருந்துச்சு அதுல. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் எல்லாம், வயசு எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்துனா, பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. என்ன பண்றது, நம்மளுக்கு அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். அந்த குட்டி பையன் அழகா பாக்குறாங்க, சூப்பரா, வா கியூட்டா பாக்குறான் பாருங்க. ஆமா 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 ஆமா. அங்க பாருங்க எப்படி பாக்குறான் பாருங்க. என்ன பண்றது, நம்மளுக்கும் அதுக்கும் செட் ஆகாது பொழுது. அவங்க வசதியா இருக்காங்க, பொண்ணு படிச்சிருக்கு, நம்ம படிக்கல. நம்ம ஒரு சாதாரண டிரைவரு, படிக்கல. சொத்து சொத்து பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இருக்குது பொழுது. விடுங்க, அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். காலையிலே ஆசையை காட்டி மனசை நோக அடிச்சுட்டாங்க குமார். சில்லு சில்லா உடைச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நொறுக்கிட்டாங்க பாஸ். என்ன பண்றது, நொறுக்கிட்டாங்க, நொறுக்கு 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 நொறுக்கிட்டாங்க அந்த பொண்ணு.